Good morning, students. Now we are going to see 11th poem, Unit 1, Once Upon a Time. Let us know about the author. Gabriel Okera, born 1921, is a Nigerian poet and novelist. His verse has been translated into several languages. His poem, The Call of the River Nun, won the best awarded for literature at the Nigerian Festival of Arts in 1953. So இந்த Once Upon a Time அப்படின்ற போயமை கப்ரியல் ஒகேரா ரைட் பண்ணியிருக்காரு. அவருடைய பார்ன் பீரியட் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ன் 1921. பட் அவர் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து டைட் ஆகிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th March 2019. இப்போ ரீசண்டாக நடந்த இன்சிடெண்ட். ஸோ இதில் மார்க் பண்ணிடல, but he was died. So Gabriel Okera, born 1921 and died 25th March 2019, is a Nigerian poet. அவர் வந்து Nigerian poet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then novel ஆசிரியர். His verse has been translated into several languages. அவருடைய வேர்சஸ் எல்லாமே வந்து நிறைய லாங்குவேஜஸ், செவரல் லாங்குவேஜஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. His poem The Call of the River Nun won the best award for literature at Nigerian Festival of Arts in 1953. ஸோ 1953 பார்த்தோம்னா இவருடைய போயம் இருக்கு இல்லையா, ரிவர் நன் அப்படின்ற போயம் வந்து வான் பண்ணியிருக்கு, பெஸ்ட் அவார்டாக வான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Some of his poems were published in the influential periodical Black Orphans. இவருடைய சில போயம்ஸ், சம் ஆஃப் த போயம்ஸ் அப்படின்னா இவருடைய சில போயம்ஸ்லாம் வந்து பிளாக் ஆர்ஃபன்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பை 1960 he established himself as an accomplished writer. அவரே வந்து 1916 பார்த்தோன்னா he established himself அப்படின்னா அவரே தனக்கு ஒரு accomplished ரைட்டராக அவர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He was honored with Commonwealth Poetry Award. Okera's typical poem transisted from everyday reality to moments of delight and moves back to reality, making a complete circle. ஸோ இவருடைய போயம் வந்து காமன்வெல்த்லேயும் வந்து காமன்வெல்த் போயட்ரி அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க, ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இவருடைய போயம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், இதுவும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இவருடைய போயம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அட் த மொமெண்ட் வந்து ரொம்ப டிலைட்டாக ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குமா, அவர் சொல்லும் போது ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் மூவ்ஸ் பேக் டு ரியாலிட்டி, செம்ம ஹாப்பியாக இருந்தாலுமே நம்ம வந்து கரெக்டாக கடைசியில் எங்கே வரணும் அப்படின்னா ரியாலிட்டியில் வந்துடணும், உண்மையை நோக்கி வந்துடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒகேரா இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் தாட் ஃப்ளோர் and imaginary into both his verse and prose. His first novel, The Voice, is an outstanding linguistic experiment. ஸோ இவர் வந்து ஆஃப்ரிக்கன் தாட்ஸில் நிறைய பழங்காலத்தை பேஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. இமேஜினரி வேர்சஸ் ப்ரோஸ் எல்லாமே இருக்குது. அட் த சேம் டைம் இவருடைய வாய்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட்டு போயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரா மாதிரி இருந்துச்சு. ஒரு லிசன், ஒரு ஏதாச்சும் ஒன்று நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகாமல் ஒரு லெசன் தரா மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் The Fisherman's influence is later works including a collection of poems. அவருடைய லேட்டர் ஒர்க்ஸ் அப்படின்னா வந்து அவர் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எழுதுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போயம்லாம் இல்லை, லேட்டராக ரைட் பண்ண போயம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிஷர்மேன் இன்வோகேஷன் 1978 and 2 books for children, Little Snake and Little Frog 1981 and An Adventure to Juju Islands 1992. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய லேட்டர் போயம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். க்ளாசரி, லாஃப் வித் தேர் டீத். இந்த போயமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோன்னா, பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைரக்டான மீனிங் எதுவுமே இருக்காது. இப்போ இடியம் சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நேரு சொல்லுவோம், நேரு வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அது வந்து இடியம்னு சொல்லுவோம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னா ஒரு பேபி பிறக்கும் போது தானாக அது வந்து சில்வர் ஸ்பூனில் பிறந்திருக்காது.
அது வந்து இம்பாசிபிள். பட் அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பணக்காரு பயங்கரமான பாண்ட்லேருந்தே அவர் வந்து ரொம்ப ரிச் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு கிளாசரி வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். லாஃப் வித் தேர் டீத் அப்படின்னா வந்து அவங்களுடைய டீத்தால் லாஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எ ஃபேக் லாஃப் வித்தவுட் அசோசியேஷன் எமோஷன்ஸ். ஸோ சும்மா பல்ல மட்டும் காமிப்பாங்க, அந்த சிரிப்பு வந்து உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை சொல்கிறாங்க. ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் லேக்கிங் எ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்னா வந்து ஒரு நம்ம எப்படி சொல்லுவோம்னா வித்தவுட் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஈடுபாடு இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்டியரிங் எக்ஸ்பிரஷன்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. பீப்புள்ஸ் ஆர் ஹிப்போக்ரட்டிக்கலி அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சிங் பிஹைண்ட் மை ஷேடோ, என் ஷேடோக்கு பின்னாடி தேடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பண்ணுறது ஒன்றா இருக்குது, அவங்க செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணியிருக்காங்க. while their left hands search my empty pockets, evaluating the narrator's worth, power or calculating how he could be exploded. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது யாராச்சும் ஒருத்தர் நரேட்டரை வந்து பார்க்க வருது, எதுக்கு பண்ணமோ அது பண்ணாமல் அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அவங்கக்கிட்ட எவ்வளோ ரிச்சு, அவங்க வந்து ரிச்சா புவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்களுடைய எம்டி பாக்கெட்ஸே வந்து பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ரிச்சு, எவ்வளோ காசு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் while their left hands search my empty pockets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காக்டைல் ஃபேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஜூஸை சொல்லுவோம். நிறைய ஜூஸ்னால் மிக்ஸ் பண்ணியிருக்கு, நிறைய ஜூஸஸ், ஆல்கஹாலு அண்ட் தென் வேறு ஜூஸஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்க ஒரு ஜூஸை தான் நம்ம வந்து காக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எதுக்கு காக்டைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபேஸ் ஷோயிங் மிக்ஸ்டு எமோஷன், பல எமோஷன்ஸ்லாம் தருதான். ஒரே ஃபேஸ், எல்லா ஃபேஸஸும் வந்து இருக்க ஒரே ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ஸ்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். Conforming smiles like a fixed portrait smile, wearing a standard default artificial smile on all occasions. ஸோ இப்போ போர்ட்ரேட் ஸ்மைல் அப்படின்னா ஒரு பொம்மை இல்லை ஏதாச்சும் ஒரு வீட்டில் மாட்டி வச்சுருக்க சாமி படமோ இல்லை ஏதாச்சும் ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து மாறவே மாறாது, அப்படியே ஸ்டேபிளாக தானே இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணுறதுக்காக இதை சொல்கிறாங்க. குட் ரீடியன்ஸ், experience of relief at being free of an unwanted person. அப்பா போயிட்டாங்களா இவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரிடான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் வந்து ருடான்ஸ், குட் ருடான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேங்ஸ் அப்படின்னா teeth of Remoneous snake used to inject poison. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப பாய்சியஸான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா பர்சன்ஸுக்குமே இங்கே இது 4th டீத் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா சிங்கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. இவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பாய்சன் அப்படின்றதுக்காக, அந்த பற்கள் வந்து டீத் வந்து ரொம்ப பாய்சனான ஒன்று அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, now we see the poem Once Upon a Time. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, while their eyes blocks cold eyes search behind my shadow. ஸோ ஒரு அப்பா சொல்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு முறை சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். தே யூஸ்டு டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ். அவங்க எப்படி சிரிப்பாங்க அப்படின்னா இதயத்திலிருந்து சிரிப்பாங்க. அவங்களுடைய சிரிப்பு இருக்குது பார்த்தியா, அந்த புன்னகை வந்து உண்மையாகவே இருக்கும் அப்படின்றதுக்கு ஹார்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஃப் வித் தேர் ஐஸ், அவங்களுடைய ஐஸ், அந்த ஹார்ட்டில் வர ஸ்மைலிங் வந்து அவங்களுடைய ஐஸில் வந்து தெரியுமா, அந்த லெவலுக்கு வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க, உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஸ்மைல் எப்படி இருக்குன்னா ஒன்லி டீத், பற்களால் மட்டும்தான், சும்மா சிரிக்கணும், நானும் சிரிக்கிறேன் அப்படின்றதுக்காக சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. while their eyes block cold eyes search behind my shadow. ஸோ அந்த அவங்களுடைய ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் பிளாக்ஸ் கோல்டுனா அவங்களுடைய வித்தவுட்
சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஒரு உணர்வே இல்லாமல் அவங்க பண்ணுறது ஒன்றா இருக்குது, அவங்க செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா கிளாசரி வேர்ட்ஸில். சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, என்னுடைய ஷேடோஸில் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னா இவங்க வந்து எந்த லெவலுக்கு இருக்காங்க, இவங்களுடைய வெல்த்தை பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்ஸா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் பாருங்கள். டு லாஃப் வித் அப்படின்றது செகண்ட் லைன், தென் தேர்ட் லைன் லாஃப் வித் அப்படின்னு இருக்குது, தென் ஃபோர்த் லைன் லாஃப் வித் இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக வர்றதால இதை ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் கம் டு த செகண்ட் ஸ்ட்ரென்ஸா அண்ட் தென் இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ அப்படின்றது வந்து ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஏன் ஷேடோவில் போய் நம்ம தேட போடுறது இல்லை. சரியா, நான் நார்மலாக வந்து இடியம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஏதாச்சும் ஒன்று கம்பேர் பண்ணுவாங்க, பட் கம்பேர் பண்ணுறத வந்து சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க. நம்ம மீனிங் இன்டைரக்டாக இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ் அப்படின்றது வந்து ஒரு மெட்டாஃபர், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிச்சா புவரா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. தென் கம் டு செகண்ட் ஸ்டான்ஸா. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone son. Now they shake hands without hearts, while their left hand search my empty pockets. ஸோ அவர் சொல்கிறாரு, அவர் சன் கிட்ட தானே பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறார், தெர் வாஸ் எ டைம் இன்டீட், நான் உண்மையாகவே சொல்கிறேன். இன்டீட் அப்படின்றது வந்து நான் சொல்கிறத இன்னும் உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காலத்துலலாம் உண்மையாகவே they used to shake hands with their hearts, அவங்களுடைய இதயத்திலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தோன்னா சரி குட் மார்னிங் சொன்னோமா, சரி குட் மார்னிங், சரி நம்ம போனோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வித்தவுட் இன்வால்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி அவர் சொல்கிறார் அவங்களுடைய லைஃப்பில். பட் தட்ஸ் கான் சன், அது போயிடுச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. அவங்க வந்து இன்வால்மெண்ட்டாக பண்ணாங்க இல்லையா, ஸ்மைல்லாம் சிரிச்சுட்டே ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட்லியாக கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Now they shake hands without hearts, while their left hand search my empty pockets. ஸோ இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இல்லையா. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட்ஸ், அதாவது அவங்களுடைய உண்மையாக இல்லை அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறார். தே ஆர் நாட் ட்ரூ அப்படின்றதுக்கு now they shake hands without heart. ஆர்ட்லேருந்து அவங்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து ஷேக் பண்ணலை, சும்மா கடமைக்குன்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. while their left hand search my empty pocket. அந்த ரைட் ஹேண்ட் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணுதான், அவங்களுடைய பாக்கெட்டை பார்க்குதான், எந்த அளவுக்கு ரிச்சு, இவங்க வந்து புவரா இல்லை ரிச்சா, அவங்களுடைய வெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கம் டு த தேர்ட் ஸ்டான்ஸா. ஃபீல் அட் ஹோம் கம் அகைன் they say, and when I come again and feel at home once twice, there will be no thrice, for then I find door shut on me. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாரு ஃபீல் அட் ஹோம் கம் அகைன், இது எங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்றதுக்கு ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் வீடு மாதிரி நினச்சிட்டு இன்னொரு முறை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே சே, அவங்க சொல்லுவாங்க. அண்ட் வென் ஐ கம் அகைன் ஐ ஃபீல் அட் ஹோம், ரெண்டாவது முறை வரும்போது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரெண்டாவது முறை சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒன்ஸ் ட்வைஸ், ரெண்டு முறை சொல்லுவாங்க. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நோ த்ரைஸ், தேர்ட் டைம் சொல்லும் போது அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர் ஷட் ஆன் மீ, நாமளாக புரிஞ்சுக்கணும் அங்கே போகக்கூடாதுன்றத, நாமளாக வந்து ஷட் ஆன் மீ அப்படின்றத நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்டாகவும் சொல்லியிருக்காங்க, எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு வாங்க நம்ம ஓம் மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்றாங்க. செகண்ட் டைம் அதுவே லெஸ் ஆகுது, தேர்ட் டைம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Then come to the fourth stanza. So I have learnt many things, son. I have learnt to wear many faces, like dresses, home face, office face, street face, horse face, cocktail face, with all their confirming smiles, like a fixed portrait smile. இப்போ எனக்கு தெரியுது, எல்லா ஃபேஸஸ்மே எனக்கு தெரியுது அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு.
ஸோ நான் கற்றுக்கிட்டேன், நான் எல்லா ஃபேஸஸுமே கற்றுக்கிட்டேன். எந்த மாதிரியான ஃபேஸஸ் மாற்றி மாற்றி வேர் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். எப்போ எந்த சமயத்துக்கு எனக்கு எது வேணுமோ அதை நான் வந்து மாற்றி மாற்றி போட்டுப்பேன். எப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸை தான் நம்ம அந்த மாதிரி போடுவோம், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க, நமக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நம்ம அந்த கலர் மாற்றிக்கலாம், என்ன வேணுமோ மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி. எனக்கும் தெரியும் இப்போ என்னென்ன ஃபேஸ்லாம் தெரியும்னா, ஹோம் ஃபேஸ் தெரியும், வீட்டில் எப்படி இருக்கணும்னு தெரியும், ஆஃபீஸில் எப்படி இருக்கணும்னு தெரியும், ஸ்ட்ரீட்டில் எப்படி இருக்கணும்னு தெரியும், ஒரு ஹோஸ்ட்டில் எப்படி இருக்கணும்னு தெரியும். எல்லாமே எனக்கு எல்லா ஃபேஸஸுமே நான் கற்றுக்கிட்டேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் மதர் அவங்க சன்கிட்ட சொல்கிறார். காக்டைல் ஃபேஸ் அப்படின்னா நம்ம இந்த க்ளாசரியிலே பிகினிங் க்ளாசரியிலே பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா காக்டைல்ன்றது ஒரு ஜூஸ். இங்கே எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா மிக்ஸ்டு ஃபேஸ் அப்படின்றதுக்காக காக்டைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ஆல் தேர் கன்ஃபர்மிங் ஸ்மைல்ஸ். ஸோ அவங்க எந்த மாதிரியான ஸ்மைல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு பொருத்தமான ஒரு ஸ்மைலை வந்து நான் பண்ணிப்பேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். ஒரு பொம்மை ஒரு சாமி ஃபோட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்மைல் பண்ணிடு எப்போ பார்த்தாலுமே அது ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பொம்மை. அந்த மாதிரி எனக்கும் இப்போ எல்லா ஸ்மைலுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The next stanza, and I have learned to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I meet good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ ஹாவ் லேர்ன் டு, நிறைய கற்றுக்கிட்டேன் நான். எப்படின்னா டு லாஃப் வித் ஒன்லி மை டீத், நிறைய கற்றுக்கிட்டேன். வாயில் சும்மானா வெறும்னே வந்து வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன் வித்தவுட் சென்ஸ் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்போம் இல்லையா பல்ல காமிச்சு. ஸோ அந்த மாதிரி சிரிக்க நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட்ஸ், கை கொடுக்கும்போது அதாவது இன்வால்மெண்ட்டே இல்லாமல் கொடுப்போம் இல்லையா வித்தவுட் ஹார்ட்ஸு, அதையும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I have also learned to say goodbye when I meet good riddance. ஸோ நான் நிறைய கற்றுக்கிட்டேன், குட் பை சொல்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் வித்தவுட் எப்போ போவாங்களோ அப்பா சந்தோஷம் இவங்க போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நான் கற்றுக்கிட்டேன், எல்லாமே லேர்ன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறார். டு சே கிளாட் டு மீட் யூ, உங்களை பார்த்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன். வித்தவுட் பீயிங் கிளாட், அந்த மாதிரி ஒரு சந்தோஷமே இல்லாமல் நான் வந்து சொல்கிறதுக்கு எல்லாம் எனக்கு வந்து இப்போ தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு சே இட் இஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ. அப்புறம் இன்னொன்றும் கற்றுக்கிட்டேன், என்னென்னா உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் பீயிங் போர்ட், எனக்கு போராக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இன்னொரு முறை எப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்குற லெவலுக்கு சொல்கிறதுக்கு நடிக்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. But believe me son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. But believe me, ஆனால் நம்பு, என்னுடைய சன் கிட்ட சொல்கிறாரு இல்லையா, என்னை நம்பு, நான் வந்து I want to be what I used to be when I was like you. உன்ன மாதிரி நான் ஒரு முறை இருந்தேன் பார்த்தியா, அப்போ நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேவையில்லாத விஷயம், இந்த இன்வால்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம், மியூட்டிங் திங்ஸ், இது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு அன்லேர்ன் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். உன்ன மாதிரி நான் மாறணும். ஒரு பேபி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இன்னசென்ட்டாக இருக்கும், அது வந்து ஒரு இன்வால்மெண்ட்டில் தான் பண்ணும், அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு, அந்த ஏஜில் நான் இருந்த மாதிரி இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன், நிறைய விஷயம் நான் வந்து ரீலேர்ன் பண்ணணும், திரும்ப கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்கணும், அதாவது உண்மையாக சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அங்கே முன்னாடி சொன்னாங்க இல்லையா, நான் வந்து சிரிப்பேன் ஆனால் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல், அந்த மாதிரி இல்லை. ஹவு டு லாஃப், உண்மையாக சிரிக்கிறது எப்படி. ஃபார் மை லாஃப் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி, நான் மிரரில் பார்க்குறேன் இல்லையா, என்னுடைய ஸ்மைலை பார்க்குறேன் இல்லையா, அது எப்படி இருக்குன்னா இந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, ஸ்னேக்குடைய விஷப்பற்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. உண்மையான ஒரு ஸ்மைலாக இல்லை, என்னுடைய ஸ்மைல் வந்து ஒரு பாய்ஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த லாஸ்ட் சென்ஸாக, ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லாஃப்
Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, ஸோ அதனால் எனக்கு காமி எப்படி சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டு லாஃப், நான் எப்படி சிரிக்கணும், ஷோ மீ ஹவு, எப்படி நான் வந்து ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல், நான் எப்படி வந்து லாஃப் பண்ண, எப்படி வந்து நான் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் இருந்தது பார்த்தியா, when I was like you, உன்ன மாதிரி நான் இருக்கும் போது இருந்தது பார்த்தியா, அதை மாதிரி நான் சிரிக்கணும், அதுக்கு எனக்கு வந்து நான் லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி சிரிக்கணுன்றதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த போயத்தை முடிக்கிறார். தேங்க்யூ.